set, it is a collection of well defined objects. Okay, so well defined objects அதை தான் நம்ம set அப்படின்னு சொல்லுவோம். collection of well defined objects அதை நம்ம set அப்படின்னு சொல்லுவோம். For example, beautiful flowers in rose garden. Okay, collection of all beautiful flowers in rose garden. So இது example. So இந்த statementல பார்த்தீங்கன்னா beautiful flowers அப்படிங்கிறது well defined objects கிடையாது. ஏன்னா beauty வந்து person to person, situation to situation வேரி ஆகலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதியிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். ஸோ இந்த மாதிரி ரெட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கனால இது வந்துட்டு வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்ட் மென் இன் தமிழ்நாடு. ஸோ இங்கேயும் அப்படி தான். ஓல்ட் மென் அப்படின்னா எபோ 70யா 80யா 50யா, they doesn't mention any age group here. ஸோ கீழே வாங்க அந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஓல்ட் மேன் இன் தமிழ்நாடு எபோவ் 70. ஸோ இங்கே அப்படி தான் ஏஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ்னால் ரோஸ் ஃப்ளவர் சொல்கிறாங்களா, ஓகே ஒயிட் ஃப்ளவரா, ஸோ நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெட் ஃப்ளவர் அப்படின்னு, ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக அவங்களே ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அதுதான் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே தென் நெக்ஸ்ட். ஓகே தென் எம்டி செட் ஆர் வாய்ட் செட். The set containing no elements is called an empty set or void set. அதாவது ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னா அதை எம்டி செட்டும் சொல்லுவாங்க ஆர் வாய்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி ஒரு நல் செட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எம்டி செட். ஓகே, கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே எந்த எலமெண்ட்ஸும் இல்லைன்னா அது எம்டி செட். இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் எம்டி செட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஒரு எம்டி செட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணாலும் இது வந்து எம்டி செட்டை கன்சிடர் ஆகாது. இது வந்து ஒரு எலமெண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். ஓகே தென் ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ இஸ் அ subset of A, that is set A is a subset of A that is not equal to A. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A is equal to 1, 2 அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துக்கோங்க. சப்செட், இதுக்கு எப்படி சப்செட் கண்டுபிடிக்கலாம்? சப்செட்னா கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ், அதாவது கொடுத்துருக்க செட்டை நம்ம செப்ரேட் செட்டாக மேக் பண்ணுறது தான் சப்செட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சப்செட் பாருங்கள். ஸோ 1, 2 கொடுத்துருக்காங்க. இது செப்ரேட்டாக செட் 1, செட் 2 அண்ட் செட் 1, 2 அண்ட் நல் செட். ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்க செட்டை அப்படி செப்ரேட்டாக எழுதுறது தான் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது ப்ராப்பர் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, செட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இது செட் ஏ, இது வந்து சப்செட் ஆஃப் ஏ, ரைட்டா? ஸோ ஆனால் இந்த ஏ வந்து இந்த ஏக்கு ஈக்குவல் இல்லை. தட் இஸ் சப்செட் இட் நாட் ஈக்குவல் டு செட் ஏ. ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து செட் அண்ட் இது வந்து சப்செட். ஸோ இதில் செட்டில் வந்து வெறும் ஒரே ஒரு செட் தான் இருக்குது. ஆனால் சப்செட்டில் வந்து 1, 2, 3, 4 செட்ஸ் இருக்குது. அதுதான் செட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, இது ரெண்டு எலமெண்ட் கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 1, 2 and B is equal to 2, 2. ஸோ ஹியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலமெண்ட் பியில் இருக்க எலமெண்ட் ஏலையும் இருக்கும். ஓகே, பியில் எவ்வளோ எலமெண்ட் இருந்தாலும் அது ஏல இருக்கும். ஆனால் ஏல இருக்க ஒரு எலமெண்ட்டாவது பியில் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எலமெண்ட் பியில் இருக்க எலமெண்ட் எல்லா ஏல இருக்கும். ஆனால் ஏல இருக்க ஒரு சில எலமெண்ட் பியில் இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A is equal to 2, 3. இன்னொரு, ஸோ A is equal to 2, 3, 4 and 5.
Okay, then B is equal to 2, 3 and 4. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஏல இருக்குது, பட் ஆனால் ஏல இருக்க ஒரு எலமெண்ட் பியில் இல்லை. ஸோ இந்த மாதிரி பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஏல இருந்துச்சுன்னா அதுதான் சப்செட், ப்ராப்பர் சப்செட். ஸோ இது எப்படி எழுதலாம்? பி இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இம்ப்ராப்பர் சப்செட். அப்படின்னா எலமெண்ட் ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் சப்செட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதோம்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ஓகே, ஸோ இங்கே ஈக்குவல் சிம்பிள், அதாவது இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம். நம்ம ப்ராப்பர் சப்செட்டுக்கு நம்ம எப்படி போட்டோம்? இப்போ ப்ராப்பர் சப்செட்டுக்கு ஜஸ்ட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு தான் போட்டோம், கீழே இருந்து தான் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா அது வந்து ஈக்குவல் கிடையாது, பியும் ஏவும் நம்மளுக்கு ஈக்குவல் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், ஏவும் பியும் ஈக்குவல், அதனால் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ and A is equal to B. Okay, next is union of sets. Union of set, it is denoted by a symbol. So இந்த மாதிரி நம்ம denote பண்ணுவாங்க. Union of two sets, இதுக்கோட general form என்னன்னா x such that x belongs to A or x belongs to B. ஸோ ஏவோட எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, பியோட எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. யூனியன் அப்படின்னாலே எவ்வளோ செட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் ஏ இஸ் ஈக்குவல் டு சம் செட், பி இஸ் ஈக்குவல் டு சம் செட், சி இஸ் ஈக்குவல் டு சம் செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 செட்டையும் ஒரே செட்டாக கன்சிடர் பண்ணுறது தான் யூனியன் ஆஃப் செட்ஸ். பாருங்கள், இதில் பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ 1, 2, 3 எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பிலையும் 1, 2 இருக்குது. ஆனால் அது எழுதக்கூடாது, ஏன்னா யூனியன் பொறுத்தவரையும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். பட் ஆனால் எடுத்துருக்க செட்டையே மறுபடியும் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி எழுதலாம் 1, 2, 3 தென் 4, 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் யூனியன் ஆஃப் செட்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் வந்து யூனியன் ஆஃப் செட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட். இதை நம்ம ஒரு டேப்லோ காலம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூனியன் அண்ட் தென் இன்டர்செக்ஷன். ஓகே, இன்டர்செக்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யூனியனை வந்து எந்த சிம்பிளால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள், அப்படி இல்லைன்னா ஆர். ஸோ இந்த மாதிரி கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து நம்ம யூனியன் ஃபைண்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எல்லா எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணுவோம். கம்பைன் ஆல் த எலமெண்ட்ஸ், அப்படின்னா கம்பைன் இன்ட்டு சிங்கிள் செட். ஓகே, சிங்கிள் செட்டை கம்பைன் பண்ணுறது தான் யூனியன். பட் ஆனால் இன்டர்செக்ஷன் பொறுத்தவரையும் காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான், காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ யூனியன் இன்டர்செக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, பி ஈக்குவல் டு 1. ஸோ இதே எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2 அண்ட் தென் பி இஸ் ஈக்குவல் டு 1 இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது யூனியன்ன்றது கம்பைன் ஆல் த செட்ஸ் இன்ட்டு சிங்கிள் செட். ஸோ இப்போ ஏ யூனியன் சிம்பிள் யூஸ் பண்ணி பி, ஸோ இது என்னது யூனியன் 1, 2. ஓகே, கம்பைன் பண்ணி எழுதுவோம். பட் ஆனால் ரெண்டு ஏலையும் ஒரே எலமெண்ட் பிலையும் ஒரே எலமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ 1, 2 தான் இதுக்கு ஆன்சர். ஏலையும் 1 இருக்குது, பிலையும் 1 இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம 1 டைம் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்துட்டு இதுக்குள்ள ஆன்சர் வந்துட்டு 1, 2. ஸோ இது ஏ இன்டர்செக்ஷன் பி பாருங்கள், அதுக்கு என்ன மீனிங்னா காமன் ஆஃப் 2 செட்ஸ். அதாவது இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னதுன்னா ஜஸ்ட் 1 தான். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 4.
b is equal to 5. ஸோ இதுக்கு நம்ம a இன்டர்செக்ஷன் b எப்படி பார்க்கலான்னா, ஸோ இந்த 3aல இருக்க எலமெண்ட் 3 வந்து bயில் இல்லை. ஸோ நம்ம வந்து 3 எடுக்க முடியாது, 4 இல்லை 4 எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எலமெண்ட்ஸே கிடையாது. ஸோ அப்போனா நம்ம எம்டி செட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லை. ஆர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் யூனிவர்சல் செட் அப்படின்னா all sets under consideration in a mathematical process are assumed to be a subset of some fixed set. அதாவது இது ஒரு ஃபிக்ஸ்டு செட்டாக யூனிவர்சல் செட் நம்ம எடுத்துக்கலாம். u is equal to 1, 2, 3, 4, 5. இது ஃபிக்ஸ்டு செட். ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு செட் இது வந்து இதுக்குள்ளே சப்செட். எப்படின்னா a is equal to 1, 2 எதில் இருக்குது? யூனியனில் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து டிரைவ் ஆனது தான் a அண்ட் b வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4, 5. ஸோ இதுலேருந்து டிரைவ் ஆனது தான் b. அதான் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு செட்டில் இருந்து நம்மளுக்கு சப்செட் மேக் ஆச்சுன்னா, தட் இஸ் சப்செட் வந்துச்சுன்னா அதுதான் யூனிவர்சல் செட். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஆல் செட்ஸ் இந்த a அண்ட் b செட் அண்டர் கன்சிடரேஷன் இன் அ மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ். ஸோ இந்த ஏ அண்ட் பி எல்லாம் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும்னா சப்செட்டாக எப்படி அஷ்யூம் பண்ணணும்? சப்செட்டாக நம்ம அஷ்யூம் பண்ணணும். எதுக்குள்ளது? இதுதான் இதில் இருந்து. ஸோ இது ஃபிக்ஸ்டு செட், இதுக்குள்ள சப்செட் தான் இது. ஓகே, தென் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஏ சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் b minus a and a union b is equal to a union b minus a intersection b. ஸோ இந்த ரெண்டில் எந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, a is equal to 1, 2, 3, 4 and b is equal to 2, 4, 6, 7. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு என்ன வேணும்? a மைனஸ் பி வேணும், b மைனஸ் ஏ வேணும். ஓகே, a மைனஸ் பி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதாவது a மைனஸ் பினா பியில் இருக்க எலமெண்ட் ஏல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை நெக்லெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பியில் என்ன எலமெண்ட் இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. ஆனால் ஏல பாருங்கள் 1 இருக்குது, பியில் 1 இல்லை. பியில் அப்புறம் ஏல 2 இருக்குது, பிலையும் 2 இருக்குது. அப்போ நம்ம அதை எடுத்துக்கூடாது. ஏல 3 இருக்குது, பியில் 3 இல்லை. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏல 4 இருக்குது, பிலையும் 4 இருக்குது. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு a மைனஸ் பி என்னதுன்னா 1, 3. ஓகே, தென் b மைனஸ் ஏ அப்படின்னா இங்கே பாருங்கள், b மைனஸ் ஏன்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். b is equal to 2, 4, 6, 7. ஸோ அப்படி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் a is equal to 1, 2, 3, 4. ஸோ இப்படி எழுதிட்டு b மைனஸ் ஏ அப்படின்னா, ஸோ b மைனஸ் ஏ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏல இருக்க எலமெண்ட் பியில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை நெக்லெக்ட் பண்ணி எழுதணும். பாருங்கள், பியில் 2 இருக்குது, ஏலையும் 2 இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட் எழுதக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணிடலாம். 4 இருக்குது பியில், ஏலையும் 4 இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட் நம்மளுக்கு வேண்டாம். பியில் 6 and 7 இருக்குது, ஏல வந்து நம்மளுக்கு 6, 7 இல்லை. ஸோ b மைனஸ் ஏக்கு என்ன ஆன்சர்னா 6, 7 தான் இதுக்குள்ள ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம a மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், b மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்கோம்? a சிமெட்ரிக் b இஸ் ஈக்குவல் டு, நம்ம a மைனஸ் பி என்ன கண்டுபிடிச்சோம்? a சிமெட்ரிக் b. இப்போ a மைனஸ் பி நம்மளுக்கு என்னது? ஸோ 1, 3. ஓகே, தென் யூனியன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற யூனியன் b மைனஸ் ஏ வந்து 6, 7. ஓகே,
ஸோ இது யூனியன் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு செட்டையும் சிங்கிள் செட்டாக நம்ம மேக் பண்ணி எழுதுறது தான் யூனியன். ஸோ பாருங்கள் 1 3 6 7. ஓகே, இதுதான் ஏ சிமெட்ரிக் பியோட ஆன்சர். ஸோ 1, 3, 6, 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏசிமெட்ரிக் பியோட ஆன்சர். தட் இஸ் ஃபஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணல நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஃபார்மில் பண்ணி பார்க்கலாமா? இப்போ செகண்ட் ஃபார்மில் என்னது, ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதில் யூனியன் எழுதலாமா? ஏ யூனியன் பின்னா என்ன வரும், 1 2 3 4 நெக்ஸ்ட்டு 6 7. இதுதானே ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும், ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் தான், இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ 2 4 காமனாக இருக்கா ரெண்டுத்துக்குமே, அப்போ 2 4 எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ இப்படி டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்கன்னா செகண்டாக இங்கேருந்து செகண்டாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது. ஸோ அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்க எலமெண்ட் ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 2, 4 இருக்குது, ஏ யூனியன் பிலையும் 2 இருக்குது 4 இருக்குது. ஸோ அது நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, தட் இஸ் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஏ யூனியன் பி எழுதணும். விச் மீன்ஸ் ஏ சிமெட்ரிக் பி எழுதணும். ஓகேவா, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்க எலமெண்ட்டை ஏ யூனியன் பியில் இருந்துச்சுன்னா நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எழுதணும். இப்போ இதுக்குள்ள ஆன்சர் என்னது, 1, 3, 6, 7. ஸோ இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். ஸோ இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ யூனியன் பிக்கு வந்து ஏ இன்டர்செக்ஷன் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டேன், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் எப்பவுமே செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த செகண்டாக இருக்க எலமெண்ட், ஐ மீன் செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட் ஃபஸ்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எழுதணும். ஸோ 2 4 இருக்குது. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது, 1 3 6 7. ஸோ நம்ம போன இதில் என்ன பார்த்தோம்னா அதே தான், இது என்ன ஆன்சர் வந்துச்சு, 1 3 6 7. இந்த ஆன்சர் தானே வந்துச்சு. ஸோ எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு செட் டிஃப்ரென்ஸ். செட் டிஃப்ரென்ஸ் நான் என்ன, இதுக்குள்ள ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே சம் போட்டுடலாம். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஏ பிலாங்ஸ் டு பி. ஏக்கு ஒரு செட் இருக்குது, தென் பிக்கு ஒரு செட் இருக்குது. ஸோ இதில் ஏ மைனஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் என்னென்னா ஏ பிலாங்ஸ் டு ஏ, தட் இஸ் ஏ செட் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது ஏ நாட் பிலாங்ஸ் டு பி. இந்த ஏல இருக்க எலமெண்ட் பியில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எழுதணும். ஓகேவா, போன சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ நாட் பிலாங்ஸ் டு பி அப்படின்னா பியில் இருக்க எலமெண்ட் ஏல இருக்கக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்குது, இங்கே 1 4 5 இருக்குது. என்ன சொல்லிட்டான், ஏ நாட் பிலாங்ஸ் டு பி, அதாவது ஏல இருக்க எலமெண்ட் பியில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ 1 இருக்குது 1, ஸோ 2 இல்லை 3 இல்லை. ஸோ நம்மளுக்கு ஏ மைனஸ் பி ஆன்சர் என்னது 2, 3. நெக்ஸ்ட் இஸ் ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட். ஓகே, ஃபைனைட் செட் அப்படின்னா அதுக்கு எண்ட் இருக்கும். இங்கே கொடுத்துருக்க இல்லையா, ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, தென் பி இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6. ஆனால் இன்ஃபைனைட் செட்ஸ் பாருங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. ஸோ இப்படி வைப்போம் இல்லையா, 1, 2. ஓகே, இதே எக்ஸாம்பிள் தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6 அப்புறம் எக்ஸட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்குது. சரிங்களா, எண் இருந்துச்சுன்னா 2, 4, 6 அப்படின்னு சொல்லி கர்லி ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபைனைட் செட். இல்லை இப்படி டாட்டாக வச்சுட்டு போனீங்க எண்டே இல்லை அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் செட். ஓகே, தென் கோஆர்டினாலிட்டி அப்படின்னா கோஆர்டினாலிட்டி ஆஃப் செட்லாம் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு எடுத்துக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு
1, 2, 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் எப்படி கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கலாம்னா n of a equal to 1, 2, 3. ஸோ இதில் டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 இதுதான் கார்டினாலிட்டி. நெக்ஸ்ட் இஸ் b is equal to 4, 5. ஸோ இதில் வெறும் 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் கார்டினாலிட்டி ஆஃப் b வந்து 2. ஸோ இதில் ஃபைனட் செட் பார்ப்போம். a is equal to 1, 2, 3. ஸோ இதுக்கு கார்டினாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? ஸோ டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. தென் இன்ஃபைனட் செட்டுக்கு கார்டினாலிட்டி எவ்வளோன்னு பார்ப்போம். n of a இன்ஃபைனட் செட்டுக்கு எவ்வளவு? 1, 2, 3 அப்படியே போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு இதுக்கு எலமெண்ட் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ்னால் இன்ஃபினிட்டி அப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு எண்டு கிடையாது, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் எம்டி செட்க்கு வந்து பார்க்கலாம். இப்போ a is equal to இப்படி ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கார்டினாலிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்னவு 0. இதில் எலமெண்ட்ஸ் இல்லை 0. ஸோ இப்போ இதே a is equal to இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே கார்டினாலிட்டி ஆஃப் a என்னதுன்னா 1. ஏன்னா உள்ளுக்கு வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ 1. ஓகே.